வணக்கம். கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன், ரூஸ்டர் செய்திகளுக்காக. இன்றைக்கு இந்த செய்திகளை முழுக்க முழுக்க நாம் ஜனநாயகத்துக்கான போராட்டம், இளைஞர்களுக்கு அவர்களுடைய போராட்டம், கல்வி புலத்திலே நடைபெறுகின்ற ஊழலை எதிர்த்து டெல்லியில் இளைஞர்கள் இன்றைய தினம் மிகப்பெரிய பேரணியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த செய்திகள், அது குறித்த செய்திகள் பற்றி முழு செய்திகளையும் நான் உங்கள் முன்னால் சொல்வதற்காக இன்றைக்கு வந்திருக்கிறேன். உண்ணாவிரதம் இருந்த சோனம் வாங்சுக் அவர்களை மோடி வலுக்கட்டாயமாக சீருடை இல்லாத காவல்துறையினர் கைது செய்து ஒரு வெள்ளை துணியை போட்டு மறைச்சு எடுத்து அந்த மக்கள்கிட்ட இருந்து மருத்துவமனைக்கு கொண்டு போய் அவருடைய மனைவி அந்த அம்மையார் பார்க்க முடியாம, அந்த வழக்கறிஞர்கள் பார்க்க முடியாம அந்த நிலையில வைத்திருந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதற்கு பின்னால இன்றைக்கு ஏற்கனவே 20ஆம் தேதி இன்றைய தினம் நாடாளுமன்றத்தை நோக்கிய ஒரு மாபெரும் பேரணியை நடத்த வேண்டும் என்று அனைத்து மக்களுக்கும், இளைஞர்கள் குறிப்பாக அவர்களுக்கான அறைகூவலை வாங்சுக் அவர்கள் கொடுத்திருந்த நிலையில இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா நேற்றிலிருந்து நேற்று முன்தானம் 2 நாட்களாக மக்கள், இளைஞர்கள் குவிந்த வண்ணம் இருந்தார்கள். எந்த அளவுக்கு அவர்கள் குவிந்த வண்ணமாக இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் இவ்வாறு வருவார்கள் என்று எதிர்பார்த்து, இந்த கூட்டம் வரும் என்று எதிர்பார்த்து காவல்துறையினர், ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்தனர். அந்த ஜந்தர் மந்திருக்கு செல்லுகின்ற சாலைகள் எல்லாம் பேரிகேடு, தடுப்புகளை வைத்து அடைக்கப்பட்டன. அதுபோல ஜந்தர் மந்திருக்கு அந்த சென்ற சாலைகள் மட்டுமல்லாமல் நாடாளுமன்றத்திற்கு போகக்கூடிய வாசல்கள், அந்த சாலைகளினுடைய வாயில்கள் எல்லாமே இன்றைக்கு மூடப்பட்டிருந்தன. சாலைகள் முழுக்க முடக்கப்பட்டிருந்த ஒரு சூழல் தான் இன்றைக்கு இருந்தது. எனவே இப்படி இருந்தும் மாணவர்கள் நேற்றே வந்திருந்து அந்த டெல்லியில் உள்ள சாலைகள் முழுவதுமாக ஆங்காங்கே, நீங்க அந்த சாலை காட்சிகள் எல்லாம் காமிப்போம் பாருங்க. பிளாட்ஃபாரத்துல படுத்திருக்காங்கங்க. நல்ல பெரிய பெரிய படிச்ச பையங்க, நல்ல வசதியான வீட்டு பையங்க, ஏழை வீட்டு பையங்க, எல்லாருமே தங்களுடைய வாழ்க்கை எதிர்காலத்தின் நலனுக்காக அவர்கள் பிளாட்ஃபாரத்துல படுத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகள் வந்து கொண்டிருக்கின்றன. இப்படியாக அவர்கள் அங்கு வந்திருக்கிறார்கள். இவர்கள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக இன்றைய தினம் காலையில மெட்ரோ ரயில்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டன. இந்த ரயில்கள் நிறுத்தப்பட்டதற்கு பின்னால் அங்கே அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வந்திருக்கக்கூடிய அந்த மாணவர்கள் எல்லாம் வெளியே விடுவதற்காக அனுமதிக்கப்படவில்லை. அவர்கள் அங்கிருந்து அந்த தடுப்புகளை எல்லாம் மீறி குதித்து அவர்கள் அங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஜந்தர் மந்தர்ல இருந்து வெளியே போக, அந்த ஊர்வலத்திற்கு கலந்து கொள்வதற்கு அனுமதி இல்லை. ஆனா பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு இடத்துல ஒரு கூட்டம் இருந்து அந்த கூட்டத்தை காவல்துறையால தடுத்து நிறுத்த முடியும். இங்கே போகாதே, அங்க போகாதே என்று பல்வேறு ஸ்டேஷன்கள்ல இருந்து நிறுத்த முடியும். எல்லா வழிகளிலும் டெல்லியிலே இன்றைய தினம் காலையிலே ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில் மாணவர்கள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது, எதை அடைப்பது, எதை விடுவது, எதை திறந்து விடுவது என்கின்ற ஒரு திக்கு தெரியாத காட்டுல இன்றைக்கு டெல்லி போலீசார் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கின்றனர். டெல்லி போலீசார் என்று நான் சொல்லும் பொழுது, இந்த ஆட்சியாளர்கள் அவர்கள் விழிவிதுங்கி நிற்கின்றார்கள். மோடியும் அமித்ஷாவும் இன்றைக்கு விழிவிதுங்கி நிற்கின்றார்கள். இன்றைக்கு அவர்கள் இந்த அளவிற்கு இந்த போராட்டம் வரும் என்று எதிர்பார்க்கவில்லை. எப்பொழுதுமே சர்வாதிகாரம் வீழும் பொழுது அது உச்சகட்ட ஆணவத்தில் தான் இருந்து வந்திருக்கிறது என்பது உலகம் எங்கும் உள்ள வரலாறு. அவர்களுக்கு ஆதரவாக ஜெய் போடக்கூடியவர்கள், அது ஒரு கூட்டம் இருந்து கொண்டு அந்த கூட்டம் சொல்லக்கூடிய இனிப்பான செய்திகளை மட்டுமே காதில் வாங்கி கொண்டு அதுதான் உலகம் என்று நம்பி அந்த கூட்டம் பெரும்பாரியான மக்களை, பெருவாரியான இளைஞர்களை, உழைப்பாளி மக்களை அவர்கள் மீது தடியடியும் தாக்குதலும் நடத்தி கடைசியில் வீழ்ந்த அந்த ஒரு நிலை. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, மக்கள் எல்லாம் சோவியத் படைகள் அங்கே பெர்லினுக்குள்ள நுழையும் பொழுது வேறு வழி இல்லாமல் ஹிட்லர்
தன்னை துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டார். அதுபோல சர்வாதிகாரி முசோலினியை கெட்டி வைத்து ரோட்ல போறவங்க வரவங்கலாம் காரி துப்பினார்கள். இதுதான் உலகத்துல சர்வாதிகாரிகளுக்கு நேர்ந்த அந்த கெதி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது என்பதை இங்கு உள்ளவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் புரிந்து கொள்வார்களா இல்லையா என்று நமக்கு தெரியவில்லை. நடக்கின்ற நிகழ்ச்சிகளை பார்த்தால் இவர்கள் புரிந்து கொள்வது போலவே தெரியவில்லை. அந்த அளவிற்கு இவர்கள் மிக மிக மோசமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே வந்த இளைஞர்கள், இந்த இளைஞர்கள் யார்? இவர்கள் எல்லோரும் நாளைய எதிர்காலத்தை, இந்தியாவை இவர்கள்தான் சமைக்கப் போகிறவர்கள், இவர்கள்தான் நிர்மாணிக்கப் போகிறவர்கள். அவர்களை இவ்வாறு செய்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் பல்வேறு தளங்களிலே, பல்வேறு தொழில்களிலே, பல்வேறு ஃபேக்டரிஸும் பல்வேறு துறைகளிலே இருக்கும் பொழுது அவர்கள் அனைவருமே இதை மறக்க மாட்டார்கள். நீங்கள் எவ்வளவுதான் உங்களுடைய டாக்டரின், இந்துத்துவா டாக்டரினை சில முட்டாள்களினுடைய மூளைகளிலே புகுத்தினாலும் அல்லது ஆன்மீகவாதிகளை மாற்றுவதற்காக முயற்சி செய்தாலும் ஜனநாயகம், அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிராக போகும் என்று சொன்னால் நிச்சயமாக அது நிற்காது. இன்றைக்கு இவர்கள், இந்த இளைஞர்கள் மிக மிக ஜனநாயக முறையிலே அவர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 23வது நாள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஒருபுறம் அப்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா சில செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அவற்றையும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அந்த ஜந்தர் மந்தருக்கு பக்கத்துலங்க யாரும் வர முடியாத அளவுக்கு காவல்துறைகளுடைய தடுப்புகள் அங்க போட்டிருந்தக்கூடிய நிலையில ஒரு ட்ரக்கு, அந்த ட்ரக்கு நிறைய கல்களை ஏற்றி கொண்டு அங்க வந்து நிற்கிறது. எப்படி வந்திருக்கிறது என்று இன்றைக்கு அந்த இளைஞர்கள் கேட்கிறார்கள், பத்திரிகையாளர்களிடம் கேட்கிறார்கள், எப்படி வந்திருக்கிறது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அப்ப இதில் ஏதோ ஒரு சதி இருக்கிறது. பிரசாந்த் பூஷன் இதை மறு ட்வீட் பண்ணியிருக்கிறார். இந்த செய்தியை அவர் போட்டிருக்கிறார். இதற்கான பின்னணி என்ன? இளைஞர்கள் மீது கல்லெறிந்து அல்லது இளைஞர்கள் கல்லெறிவதற்கு அவர்களுக்கு கல் கொடுத்து ஒரு மிகப்பெரிய வன்முறையை தூண்டிவிட்டு இவர்களெல்லாம் வன்முறையாளர்கள் என்று சொல்லி அந்த மிகப்பெரிய ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுவதற்கான சதியா என்ற கேள்விக்குறியும் எழுந்திருக்கிறது என்பதையும் நாம் இங்கே பார்க்க வேண்டியிருக்கிறது. அதுபோல இன்னொரு செய்தி வந்திருக்கிறது நண்பர்களே. மிக மிக கேவலமான ஒரு தரத்திற்கு டெல்லி காவல்துறையும் ஆட்சியாளர்களும் இறங்கி விட்டார்கள். அந்த மாணவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், டெல்லி இந்திரா, அதாவது இந்தியன் எக்ஸ்பிரஸ், அந்த அதனுடைய அந்த ஹிந்தி ஊடகவியலாளரை போட்டிருக்காங்க. அவங்க தான் சொல்றாங்க இந்த செய்தியை. பேரிகேடு, அந்த இரும்பு தடுப்பணையில், அந்த தடுப்பில் மின்சாரத்தை பாய்ச்சியிருக்கிறார்கள் என்று இந்த மாணவர்கள், இளைஞர்கள் சொல்லக்கூடிய செய்தியை கூட நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். मुझको करंट लगा है। तुमको क्या लगा है? करंट लगा है, वेरिएंट में करंट मांगा था इन्होंने, पहले वेरिएंट में तुमको करंट लगा मुझको है? करंट लगा है। बहुत लोगों को लाठी लगा चार्ज कर गई मेरे ऊपर भी, सब झटके से पीछे भाग गए करंट लगा के। आप लोगों ने बैरिकेडिंग में करंट लगाया था। प्रदर्शनकारियों का कहना है वेरिएंट में आपने करंट लगाया उधर। झूठ बोलते हो, शर्म नहीं आती, झूठ बोलते हो आप। அப்புறம் ஒரு இளைஞர், அதெல்லாம் நீங்க பாருங்க, ஒரு இளைஞர் வந்து தீப்சிக் மாதிரி இருக்கிறாரு, வந்து அந்த அபிஜித் அவர் மாதிரி. ஆனா அவர் இல்லை, அவர் உண்ணாவிரதத்தில் இருக்கிறாரு. அந்த இளைஞரை 3-4 காவல்துறை அடிக்கிறார்கள். அந்த இளைஞர் ஒரு டிட்டர்மினேஷனோட அடி 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 என்று அவர் நிற்கிறார். 3-4 காவல்துறை ரிசர்வ் போலீஸ் அவர்கள் அடிக்கிறார்கள். என்ன செய்வதென்று தெரியவில்லை. 3-4 முறை அடித்தார்கள். அவரால் ஒன்றும், அந்த இளைஞர் அடி என்று சொல்லும் பொழுது இங்கதான் வந்து பெண்மை என்பது எவ்வாறு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமோ, அது இங்க தாய்மை எவ்வாறு வந்து அந்த அராஜகத்திற்கு துணை போகிறது. அந்த பெண் காவல்துறையை சேர்ந்த அந்த அதிகாரி அப்படி அணைக்கிறத போல அப்படியே தள்ளிட்டு அவனை தள்ளிட்டு போய் வந்து அதுக்கப்புறம் அடிக்கக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம். அப்போ இப்படி ஒரு செய்திகளும் இங்கு நடந்து கொண்டிருக்கின்றன. யோகேந்திர யாதவ் இதை பற்றி ஒரு கருத்து சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், அதாவது இந்த நாட்டில் உள்ள இளைஞர்கள், மாணவர்கள் எல்லோரும் வேலையில்லா திண்டாட்டம் மற்றும்
கல்வி புலத்தில் உள்ள அந்த ஊழலுக்கு எதிராக இவ்வளவு அணிதிரண்டு ஆயிரக்கணக்கில் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அவர்களுடைய ரிசால்வ், அவர்களுடைய அந்த தீர்க்கமான முடிவை நாம் பாராட்ட வேண்டியிருக்கிறது. யாரும் எதிர்பார்க்கவில்லை இத்தனை ஆயிரம் பேர் வருவார்கள் என்று. இனிமேல் இது எதிர்பாராத ஒன்று. இளைஞர்களுக்கு ஆதரவாக இன்றைய அலை வீசிக் கொண்டிருக்கிறது. டெல்லி முழுவதும், இந்தியா முழுவதும் பல்வேறு நகரங்களில் அந்த போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இனிமேல் இளைஞர்களுக்கு ஆதரவான ஒரு நிலையை நோக்கித்தான் அரசாங்கம் எடுத்தாக வேண்டும் என்று योगेंद्र यादव சொல்லக்கூடிய அந்த செய்தியும் வந்திருக்கிறது. इस देश में युवा शिक्षा और रोजगार के सवाल को लेके सड़कों पे उतरे हैं इस मात्रा में, इस उत्साह में, और जो कुछ भी हो इससे इस देश की राजनीति, इस देश का सार्वजनिक जीवन, इस देश की नीति बदलेगी युवाओं के पक्ष में। ये सबसे बड़ी बात है। बाकी सब डिटेल्स हैं। इस पे बहुत अफवाह फैल रही है कि वापस लिया जा रहा है आंदोलन। कोई वापस नहीं लिया जा रहा, प्रोटेस्ट वापस नहीं लिया जा रहा। केवल सोनम वांगचुक ने ये कहा है कि यदि इस्तीफा नहीं होता, सरकार अकाउंटेबिलिटी नहीं मान लेती। அப்புறம் இன்னொரு செய்தி பாருங்க, அவர்கள் கூட்டம் கூட்டமாக ஊர்வலம் போகக்கூடிய அந்த செய்தி. அதாவது ஒரு பக்கத்துல லத்தி சார்ஜ் பண்றாங்க, இன்னொரு பக்கத்துல அவர்கள் ஊர்வலமாக போய்கொண்டிருக்கிறார்கள். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், பல்வேறு நகரங்களில், டில்லியில் உள்ள பல்வேறு பிரதேசங்களில், பல்வேறு அந்த பகுதிகளிலே அவர்கள் தொடர்ந்து ஆயிரக்கணக்கில் குவிந்த வண்ணமாக இருக்கிறார்கள். எங்கு அங்க நிறுத்துவது, எங்கு விடுவது, யாரை மறிப்பது, எத்தனை பேரை போலீஸ் ஆம்புலன்ஸ்ல, போலீஸுடைய அந்த வண்டிகளிலும் ஏற்றுவது என்று தெரியாத வகையிலே இன்றைக்கு திகைத்து நிற்கிறார்கள். திகைத்து நிற்பது காவல்துறை மட்டுமல்ல, அமித்ஷாவும் மோடியும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த ஆட்சி அரசாங்கமும் இன்றைக்கு அந்த அரசாங்கமும் திகைத்து நிற்கிறதை நாம் இன்றைக்கு அப்படித்தான் புரிந்தாக வேண்டும். எவ்வளவோ முறை வன்முறைகள் அந்த நீங்க காட்சிகளை போட்டுக்கொண்டே இருக்கிறோம். அதை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் பார்க்க போவது முழுக்குமே டெல்லியில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய போராட்டத்தினுடைய அந்த காட்சிகளை. ஒருபுறம் அமைதியாக சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள், அவர்களை வன்முறைக்கு தூண்டக்கூடிய காவல்துறையினர், இதற்கு இடையிலே இன்றைக்கு அவர்களுடைய அதாவது ஒரு பெண் பிள்ளை பேசுகிறது, நான் இவ்வளவு நாள் மோடியினுடைய ஒரு ஆதரவாளராக இன்றைக்கு தான் நம்பிக்கொண்டிருந்தேன். ஆனால் இந்த இளைஞர்களை பார்க்கும் பொழுது இன்றைக்கு அவர்களோடு நான் சேர்ந்திருக்கிறேன். அவர்கள் எங்களுடைய வருங்காலத்திற்காக போராடுகிறார்கள் என்று சொல்லி அந்த பெண் பேசுகிறார். அதையும் நீங்கள் பார்க்கலாம். அவரையும் இன்றைக்கு கைது செய்திருக்கிறார்கள். அந்த செய்தி कोरोना भगाएगा, हम आपके साथ हैं। हमने एक अंधभक्त घंटी बजाया कि कोरोना भागेगा। आप देश को देखो, कहाँ छुपे हो मोदी? आप देश के साथ देखो। हमें पुलिस यहाँ कॉलर फाड़ी है, तो पट्टम दिया है हमारा, हमारी दोस्तों, हमारी बहनों को। फीमेल नहीं, आपको मेल पुलिस ने डिटेन किया, मेल पुलिस ने डिटेन किया। यहाँ पकड़ा है, पूरा मेरे कॉलर पकड़ा है और मेरी बहन को घसीट कर डाला गया है। मोदी सरकार டெல்லி முழுவதும் இன்றைக்கு அந்த நாடாளுமன்ற கட்டிடத்திற்கு முன்னால் பல்வேறு வாயில்களில் வந்ததற்கு பின்னால் அங்கே தொடர்ந்து கண்ணீர் புகை குண்டு வீசப்படுவதை கூட நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். இது ஒரு புறம். இன்னொரு புறம் ஜந்தர் மந்தர்ல 3 அந்த ஐசா, ஆல் இந்தியா ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன், சிபிஎம்எல் லிபரேஷன் கட்சியினுடைய மாணவர்கள், அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். என்ன போராட்டம்? உண்ணாவிரத போராட்டம். அவர்கள் நம்ம சோனம் வாங்சுக்கோடு அவர்களும் இணைந்து இருந்தவர்கள். இன்றைக்கு அவர்களுடைய அந்த உண்ணாவிரதத்தை இன்றைக்கு 23வது நாள் உண்ணாவிரதத்தை இன்றைக்கு முடித்து வைக்கிறார்கள். அந்த முடித்து வைக்கிற அந்த இடத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய மரியாதைக்குரிய கலைஞர், திரைப்பட கலைஞர் பிரகாஷ் ராஜ் இருக்கிறார், யோகேந்திர யாதவ் இருக்கிறார். அதே போல் இன்றைக்கு முக்கியமாக இன்னும் அவர்களோடு இருக்கக்கூடிய திரைப்பட நடிகை அந்த அம்மையார், அவரும் இங்கே இருக்கிறார்கள் என்ற செய்தியை பார்க்கும் பொழுது இன்றைக்கு நமக்கு இப்படியும் திரைப்படத்திலிருந்து அங்க மனிதர்கள் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி ஒரு பக்கம் நாம் பார்க்கிறோம்.
வந்திருந்த இந்த திரைப்பட கலைஞர்கள் ஷப்னா அஸ்மி, மனோஜிஜா, ராஜாராம் போன்றவர்களெல்லாம் இன்றைக்கு அந்த அவர்களுடைய உண்ணாவிரதத்தை முடித்து வைத்திருக்கிறார்கள். இதற்கு மேலும் இந்த போராட்டம் எந்த திசையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்பது, இதை எப்படியாவது வன்முறைக்கு தள்ள வேண்டும் என்று இந்த ஒன்றிய அரசு நினைக்கிறது. ஆனால் இந்த மாணவர்கள் எல்லோரும் எப்படியாவது இது அம்பேத்கர் படத்தை தூக்கிட்டு போறாங்க, இன்றைக்கு இதை அறவழியில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதிலே அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். ஜந்தர் மந்தர்ல இன்னும் உண்ணாவிரத போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அபிஜித் தீப்கேயை கைது செய்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தியும் நமக்கு கிடைத்திருக்கிறது. கடைசியாக இன்றைக்கு கிடைத்த தகவல், யோகேந்திர யாதவ் கூறும்போது சொல்லுகிறார், இந்த போராட்டத்தை முடித்து வைக்கும் பொழுது சொல்லுகிறார், இந்த போராட்டம் இந்த காலவரம் பெற்ற உண்ணாவிரதத்தை முடித்து வைக்கும் பொழுது அவர் கூறிய வார்த்தைகள், இந்த போராட்டம் முடிவடைந்து விட்டதாக நினைக்கிறார்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை, இது வேறு வடிவத்திற்கு மாறுகிறது, வேறு வடிவத்தை எடுக்கப் போகிறது என்கின்ற வார்த்தை இது சத்தியமான வார்த்தை என்பதை கூறிக்கொண்டு இந்த போராட்டம், இதில் இன்னொரு செய்தியை நான் முக்கியமாக உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். கடைசியாக உள்ள செய்தி, ஒரு தமிழ்நாட்டு பெண், ஒரு இளம்பெண், அந்த பெண்கிட்ட இன்னைக்கு கேட்குறாங்க, அவர் சொல்றார் அந்த பெண் சொல்றாங்க தமிழ்நாட்டில் இருந்து விஜய் எங்க போனார், நண்பன் படத்துல அவர் வந்த மாதிரி இன்னைக்கு வந்திருக்க வேண்டியதானே, எல்லாரும் இங்கிருந்து வரும்பொழுது, பிரகாஷ்ராஜ் வரும்பொழுது, ஷப்னா அஸ்மி வரும்பொழுது, தமிழ்நாட்டிலேருந்து பல்வேறு தலைவர்கள்லாம் வந்திருக்கும் பொழுது, வேர் இஸ் விஜய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செய்தியை, அந்த பெண் பிள்ளை கேட்கக்கூடிய செய்தியை நாம் அதையும் உங்களுக்கு நான் போட்டு காண்பிக்கிறேன். See, from Tamil Nadu, you must be aware that there is a new CM, elected CM, Vijay. He acted in the film called Nanban, which is a translation of Three Idiots. So he played the lead role. Now the two real people, the real people was here in the hunger strike. But being a politician, nobody in the social media is asking even a question from CM Vijay that what is a statement towards this mass protest or hunger strike which is happening, because Sonam Wangchuk was not doing for his own family member or somebody. He has been in the hunger strike for the general cause. So the people who played as an actor should have every right, like they should have a comment on it. என்ற வகையில் இந்த போராட்ட செய்திகளை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க.